Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல சென்னையில ஒரு ஊட்டி அப்படின்ற வகையில இன்னைக்கு நம்ம ஒரு புது இடத்துல நம்முடைய சொந்த இடத்துல செடிகள் வைக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்னுடைய வாடகை வீட்ல இருந்துகிட்டே நான் வந்து மாடி தோட்டத்தை காமிக்கும்போது உங்களுடைய செடிகளை பார்க்கும்போது எங்களுக்கு இது வந்து சென்னையில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு ஊட்டியில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே சமயத்துல கூடிய சீக்கிரமே இந்த செடிகள் எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சொந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நீங்க சொந்த வீடு வாங்கணும்னு நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே உங்களுடைய ஆசீர்வாதம் கிட்டத்தட்ட நடக்க போகுதுன்னே சொல்லலாம். அதாவது என்னுடைய செடிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வகையில என்னுடைய சொந்த இடத்துல செடிகள் வைக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. அந்த வீடியோவை பத்தியான ஒரு சின்ன vlog தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ இந்த vlog நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சென்னைக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஊர் வந்து படப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு நர்சரி வீடியோ வந்து போட்டிருந்தேன், மணிமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தால் படப்பைன்ற ஒரு ஏரியா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இது வந்து நான் வாங்கி 5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. யாராவது வந்து வீடு கட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே கட்டவே இல்லை. இப்படியே காலி நிலமாக தான் கடந்தது. இன்னைக்கு வேணா வந்து நான் சென்னையில் இருந்து ஒரு நாகரிக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் நான் வந்து பேசிக்காகவே ஒரு விவசாய பெண் தான். அதாவது ஒரு விவசாயினுடைய பெண் தான் நான். எனக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிறைய செடிகள் வச்சு அதை பராமரித்து அழகுபடுத்தணுன்ற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை தான் நான் வந்து என்னுடைய வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த மாடியில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த இடத்த வாங்கும்போது ஏதோ குறைவான விலைக்கு நம்ம இடம் வாங்கணும் அப்படின்ற நிலைமையில தான் வந்து இந்த இடத்த நாங்கள் வந்து வாங்கி போட்டோம். அதுக்குள்ளே இதை வந்து நம்ம ஒரு அழகான தோட்டமாக பராமரிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விவசாயிகள் வந்து அவங்களுடைய கஷ்டத்துக்காக இப்போ வந்து நிலத்தை வந்து வித்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கவும், அப்புறம் இந்த இடத்த நம்ம ஏன் வந்து அதே மாதிரி ஒரு சின்ன விவசாய நிலமாக மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. விவசாயம்னா நெல், கேழ்வரகு அந்த மாதிரிலாம் பயிரிட முடியாது. வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறமா அழகான ரோஜா செடிகள், பூக்கள் அந்த மாதிரி வைக்கலாமே பார்க்கறதுக்கு. அதாவது நம்மளுடைய அந்த நாகரிக வாழ்க்கையிலிருந்து, அந்த ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இங்கே வந்து இருந்தா அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துச்சு. சரி, இந்த மாதிரி மாற்றினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து பென்சிங் போடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். பென்சிங் போட்டால் பாம்பு நிறைய இருக்குது, கண்டிப்பாக வந்து செடிகள் வந்து வளர வளர எங்கேயோ வந்து சுருட்டிட்டு வந்து உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஒரு காம்பவுண்டு மாதிரி ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி காம்பவுண்டு கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கேட் போடும்போது பாம்பு வந்து உள்ளே நுழைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அந்த கேட் வந்து கரெக்டாக அந்த சுவரோட ஒரு சின்ன ஓட்டை கூட இல்லாமல் சுவரோட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கேட் வந்து போட்டோம். அது மாதிரி உள்ளே வந்து ஒரு சின்ன ஷெட்டு, ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று போட்டோம். சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட்டு போர் போட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேண்ட் பம்ப் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு தொட்டியும் செட் பண்ணிட்டோம். இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 காரணத்துக்காக செட் பண்ணேன். ஒன்று, என் பையன் வந்து நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு விளையாடுவான்றதுக்காகவும், அவனுக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குன்றதுக்காகவும், அதுக்கப்புறமா தண்ணி மொண்டு இறைக்கிறதுக்கு சரியாக இருக்குன்றதுக்காகவும். ஏன்னா இங்கே கரண்ட் வசதி கிடையாது. அதுக்கப்புறமா உள்ளே வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கட்டுறதுக்கு முன்னாடியே கலந்து விட்டுட்டோம். அந்த ஏர் கலப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங் எல்லாமே விவசாயம் பண்ணுறவங்க தான். ஏற்கலப்பை அவங்கள வர வச்சு கலந்து விட்டு வச்சு. ஆனால் இந்த மண்ணுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சது தண்ணி நின்றுதுன்னா ஒரு கொழகொழுப்பு தன்மை கொடுக்குது. ஆனால் மண் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இறுகிடுது. ஆனால் கொஞ்சம் பள்ளம் நோண்டும் போது உலர்வாக இருக்குது. அதனால செடி நல்லா வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோட என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக பண்ணி கொடுத்தாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் வீடு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு தான் இந்த இடம் வாங்கினோம். ஆனால் வரவே இல்லை இது வரைக்கும். இந்த செடியை பார்த்து தான் இந்த மண் வளத்தோட தன்மையை நம்ம வந்து உணர்ந்தேன். கண்டிப்பாக நல்ல பூக்கள் வரும். ஏன்னா வந்து எப்படியும் ஒன்று அதிகமாக இவங்க உரங்கள் அதெல்லாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா வரும்ன்ற நம்பிக்கையில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலான்ற முடிவில் தான் வந்து இதை நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட ஓவரால் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த காம்பவுண்டை ரைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 21 நாள் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதிலே டைமு கொஞ்சம், ஏன்னா வந்து மழை வந்து அடிக்கடி பெய்யவே அவங்களால வந்து வேலையை வந்து தொடர்ந்து செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே கரண்ட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எதுவும் இல்லாதனால வெளியிலேருந்து தான் அவங்க எல்லாமே பண்ணுறது. அதுக்கப்புறம் கையால் அந்த கம்பியெல்லாம் வெட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டி கேட்டட் பிளாட்னே சொல்லலாம். அதாவது வெளியில் வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி வச்சு செக்யூரிட்டி இருக்காங்க. ஃபுல்லாக வந்து பென்சிங் போட்டிருப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 300 பிளாட் இருக்குன்னா சுற்றியும் வந்து பென்சிங் போட்டிருப்பாங்க. 2 வாயில்லா ஜீவராசியும் இருக்குது. அது எங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அதில் ஒரு ஆண் வாயில்லா ஜீவராசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பெரிய ஜந்து ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து பயந்து ஓடுற மாதிரியே இருக்கும். கிட்டே வர்றதுக்கு வந்து பயப்படும். அதுக்கு நாங்கள் பேரும் வச்சிட்டோம். ஒன்று வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி, இன்னொரு பேர் வந்து பிந்து. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து நான்வெஜ் தான் வந்து சாப்பிடும். ஆனால் இது பாவம் எது வச்சாலும் சாப்பிடுது. அதனால எப்போ நாங்கள் போனாலும் சரி இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம். உதாரணத்துக்கு என் பொண்ணு வந்து கிட்ட போனப்போ இது எப்படி பயந்து ஓடுச்சுன்றதுக்கு ஒரு சின்ன கிளிப்பும் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. சுப்பிரமணி சுப்பிரமணிக்கு அப்புறம் வாயா, ஓடாதடா டேய், ஓடாதடா டேய், ஓடாதடா. இந்த இடம் ஓவரால் முடிஞ்சது. சரி, முதல்ல மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக மஞ்சள் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே மஞ்சள் கிழங்கு வச்சுருந்தேன் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் ப்ளஸ் துளசி செடியும் மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்படியே வந்து வச்சுட்டேன். மஞ்சள் ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். அடுத்ததாக துளசி தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் புல் விரிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி புல்லாம் தேவையா, அழகு தேவையான்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். 2 வித காரணத்துக்காக இந்த இடத்த வந்து நான் தொடங்கினேன். ஒன்று வந்து உங்களுக்காகவும், ஒன்று வந்து எனக்காகவும். அதாவது என்னுடைய பையனை நான் வெளியில் பார்க்கு, பீச் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அவனால் ஃப்ரீயாக விளையாட முடியல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பார்க் மாதிரி ஒரு செட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் என்ஜாய் பண்ணுற ஃபீலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஊஞ்சல் ஒரு பக்கம் அப்படிலாம் செட் பண்ணலான்ற ஐடியாவும் இருக்குது எனக்கு. அடுத்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அக்கா நீங்கள் ரோஜா செடி விற்கிறீங்களா, விதைகள் விற்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே நிறைய கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தேன், இன்னும் ஒரு 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் வெயிட் பண்ணுங்கப்பா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிஃப்ட் கிடைக்கும். அந்த கிஃப்ட் வந்து இயற்கையான ஒரு கிஃப்டாக தான் இருக்கும். என்கிட்டேருந்து விதைகள், செடிகள் எல்லாமே வந்து இங்கிருந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதாவது ஒரு பதியம் போட்டோ இல்லை கிராஃப்டிங் பண்ணியோ எப்படியாவது வகையில் வந்து ரோஜா செடியாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை காய்கறி விதைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. ஸோ இந்த 2 காரணம் ப்ளஸ் வந்து நான் ஒரு விவசாய பெண், இந்த இடம் வந்து இனி காலியாக இருக்கக்கூடாது, ஒரு செழுமையான இடமா இருக்கணுன்ற காரணத்துக்காக மட்டுமே தான் வந்து இதை நான் வந்து தொடங்கியிருக்கேன். அப்புறம் என்ன, ஜாலியாக நர்சரிக்கு கிளம்பிட்டேன். நர்சரி எப்பயும் போல் நான் வாங்குகிற நர்சரியில் தான், அதே அந்த மணிமங்கலம் தாண்டி இருக்கக்கூடிய நர்சரியில் தான் செடி வாங்கியிருந்தேன், SM நர்சரி. அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நிறைய செடி வாங்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸும் கொடுத்தாங்க. பழச்செடிகள், பூச்செடிகள், அதுக்கப்புறமா வந்து அந்த விரிக்கக்கூடிய புல்கள் எல்லாமே வாங்கலாம் அப்படின்ற பிளானோடு தான் போயிருந்து ஒன்றா வாங்கியிருந்தோம். நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லா ரோஸ் கலெக்ஷன் எல்லா வெரைட்டியுமே ஒன்று எடுத்தேன். நான் கிட்டத்தட்ட 40 செடிக்கிட்ட எடுத்துட்டேன். நான் எங்கள் வீட்டுக்காருக்கு மண்டையே பிச்சுச்சு, இத்தனை 40 செடியை வாங்கி எப்படி எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, நான் எங்கேயோ வச்சுக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, குட்டியோண்டு மாடியிலே அவ்வளோ செடி வச்சுருக்கேன், இவ்வளோ பெரிய இடம் கொடுத்தா நான் வைக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஆனால் பழச்செடிகள் மற்ற செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வாங்கினேன். எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கியிருந்தேன். செடிகள்லாம் நர்சரியிலேருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களே வந்து அந்த டோர் டெலிவரி வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து டோர் நம்பரே கிடையாது, இருந்தாலும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்துதான் இதுக்கு ஒரு உரம் வந்து ரெடி பண்ணேன். மண்புழு உரம் வந்து ஒரு 3 மூட்டை கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வந்து ஏற்கனவே மண்புழு உரம் வீடியோ வந்து போட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து மண்புழு உரம் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது கிடையாது. நான் நிறைய பேர் நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே போய் வாங்க ஆரம்பித்தோன்னே அவங்களால சேல் பண்ணவே முடியல, எங்களால் அவ்வளோ உற்பத்தி கிடையாது எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இது வந்து வேறு இடத்துல வாங்கியிருந்தேன். அந்த மண்புழு உரத்தை விட இந்த மண்புழு உரம் வந்து நல்ல ஒரு உயிர் உரமாக இருக்குது. நிறைய மண்புழுக்களும் அதில் வந்து இருக்குது. செடியும் நல்லா ஹெல்த்தியாக வளருது. இது நான் வந்து நம்முடைய மாடி தோட்டத்தில் இருக்கும்போது நான் செக் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இது வந்து அது நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ வந்து கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து 15 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்கள் அவுட்டரில் இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவை கண்டிப்பாக போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ அளவுக்கு மண்புழு உரத்தை வந்து நான் கொட்டிட்டேன். இப்போ இதில்
3/4 கிலோ அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு. இது வந்து 1 கிலோ பேக்கெட்டு. இதுவும் அதே இடத்துல தான் வாங்கியிருந்தேன். கிலோ வந்து 30 ரூபாய் 40 ரூபா தான், சரியா ஞாபகம் இல்லை. அவங்க தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வேப்பம் புண்ணாக்கு சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்பூச்சி இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வேஸ்ட் வந்து அங்கே மாடி தோட்டத்தில் இருக்கும்போது பயன்படுத்தணும். இங்கே வந்து அப்படி நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது வந்து பயன்படுத்தி ஆகணும். என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ரூமுக்கு போகிற வரைக்கும் சென்டராக வந்து புல் விரிக்கலாம். அதுக்கப்புறமா தொட்டிக்கு பக்கத்தில் கொஞ்சம் புல் விரிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த இதுக்கு போகிற வழி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து அதை ஒரு சின்ன இது வச்சு கொத்தி கொத்தி விட்டுட்டு இருந்தாங்க, மம்முட்டி வச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல் போடுற இடத்துல மட்டுமே மண்புழு உரத்தை தூவி விட்டுக்கிட்டே வந்தேன். இதை தூவிட்டு அதுக்கப்புறம் புல் வச்சேன்னா ரொம்ப அருமையாக அழகாக வளருன்றதுக்காக தூவி விட்டேன். உடனே என் பொண்ணு இதை பார்த்துட்டு, அம்மா நானும் இந்த மாதிரி தூவி விடுறேன், எனக்கு இது பார்க்கவே ஆசையாக இருக்குது. விவசாயிங்களாம் இந்த மாதிரி தூவி விடுவாங்க இல்லையா, நெல்லுலாம் தூவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது, நான் பண்ணுறேன்னா எனக்கு அப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இதை பார்த்துட்டு ஐயோ இது ஒரு வேலையா, பிடிக்கலை, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் மொபைல் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை விட இறங்கி அம்மா நான் இதெல்லாமே செய்கிறேன் அப்படின்னு வந்து இறங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிம்மா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணா எனக்கு. இந்த வருஷம் 10th படிக்கிறா அவள். அதுக்கப்புறமா முதல்ல வந்து அவர் வந்து அந்த புல் வந்து ஒன்று விரித்து விட ஆரம்பித்தார். அதுலேருந்து அடுத்தடுத்து நான் வந்து வைக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக ஈக்குவலாக அந்த புல் வந்து ஃபஸ்ட்டு இது ஒன்று போட்டுட்டு அடுத்து இது கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டேன். ஆனால் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு அந்த மண்ணில். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அந்த மண் வந்து காஞ்ச இடத்துல கல் மாதிரி இருந்து காலை குத்த ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்றுதுன்னா அந்த இடத்துல சேராக இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான், எல்லா புல்லுமே அழகாக போட்டாச்சு. இது போடுறதுக்கே கரெக்டாக எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அடுத்த வேலைக்கே போக முடியல. அதாவது ரோஜா செடி பழச்செடிலாம் வைக்கலான்னு பார்த்தா அந்த அடுத்த வேலைக்கு என்னால் போகவே முடியல. அதை வந்து நான் இன்னொரு நாளைக்கு தான் பண்ணேன். அந்த வீடியோவை நான் இன்னொரு நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரோஜா செடி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வைக்கும் பொழுது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பூக்கள் பூத்ததையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிச்சயமாக அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நானும் நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்மளுடைய டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், உடனே அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம். தேங்க்யூ.